அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 1500 வருடங்கள் ஆகிவிட்டது இந்த 2025 வருடங்களோடு. எனவே அவர்களுடைய இந்த பிறந்த மாதமான ரபீஉல் அவ்வலுடைய ஆரம்ப நாளிலிருந்து 12வது நாள் வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மிக மிக சுருக்கமாக உங்களுக்கு தரலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களில் யாருக்குமே ஒப்பில்லாத, யாரோடும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத, யாருக்கும் சமமாகாத ஒரு திருத்தூதராக, அல்லாஹ்வுடைய அடியாராக, அல்லாஹ்வுடைய நபியாக, அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது, லௌலா கமா ஹலக்துல் அஃப்லாக், உங்களை நான் படைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னென்று சொன்னால், அல்லாஹ் வேறு எதையும் படைப்பதற்கு முன்னால், உயிரினங்களையோ உயிரற்றவைகளையோ படைப்பதற்கு முன்னால் முதல்ல படைத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான். அவர்களை அல்லாஹு தஆலா ஒளியாக படைத்து வைத்திருந்தான். எனவே அந்த ஒளியிலிருந்து தான் மற்றவைகளையும் அல்லாஹு தஆலா உருவாக்குகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அப்துல் முத்தலிப் என்று சொல்லக்கூடிய கஅபத்துல்லாவுக்கு பாதுகாப்பாளராக இருந்த அப்துல் முத்தலிப் என்று சொல்லக்கூடியவருடைய மகனாரான அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் குழந்தையாக ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை அதிகாலையிலே அவர்கள் பிறக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வயிற்றிலே குழந்தையாக கருவாக இருக்கின்ற காலகட்டத்தில் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபார நோக்கமாக வெளியூர் சென்ற நேரத்தில் அங்கேயே வஃபாத்தாகிவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயாருடைய வயிற்றிலே குழந்தையாக வளர்ந்து வருகின்ற காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதமும், அதாவது 10 மாதம் சுமக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் நபிமார்களாக, மலக்குமார்களால் வாழ்த்து சொல்லப்பட்டவர்கள். எனவே அந்த 10வது மாதத்தில் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மற்ற பெண்களுக்கு பிரசவ வலி ஏற்படுவது போல ஒரு துளி அளவு கூட அவர்களுக்கு பிரசவ வலி ஏற்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பரிசுத்தமான முறையில் பிறக்கிறார்கள். மற்றவர்களுக்கு நார்மலாக சாதாரணமாக பிறக்கின்ற போது எப்படி அந்த குழந்தை தன்னுடைய தாயினுடைய பிறப்புறுப்பின் வழியாக பிறப்பார்களோ அது மாதிரி அல்லாமல் தாயினுடைய வயிற்றின் மூலமாக வெளியே பிறக்கிறார்கள். தலையில் எண்ணெய் தேய்க்கப்பட்டவர்களாக, ஹத்னா செய்யப்பட்டவர்களாக, தன்னுடைய இடது கையால் மானத்தை மறைத்து வலது கால் தொடையிலே வைத்து ஆள்காட்டு விரலை உயர்த்தி, அத்தஹியாத்தில் ஆள்காட்டி விரலை நாம் உயர்த்தோமே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அது போன்று உயர்த்தியவர்களாக, சுஜூது செய்தவர்களாக இந்த உலகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். பிரசவ வலிய அணுவளவும் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்யவில்லை, அவர்கள் உணரவே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அதிசயமான அழகான பிறப்பாக அவர்களை பிறக்க